ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக அதிசயம் நான் உங்கள் பார்த்தசாரதி. திருநெல்வேலி அருள்மிகு காந்திமதி அம்மை உடனுரை நெல்லையப்பர் சுவாமி திருக்கோயில் தலவரலாறு 2. 21 ஆவுடையார்கள் அமைத்தும் வளர்ந்து கொண்டே சென்ற லிங்க உருவத்தை கண்டு திகைத்து மனமுருக வேண்டி சோதித்தது போதும் இறைவா, எமை ஆட்கொள்ள வேண்டும் என தொழுதவுடன் ராமபாண்டியனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் தன் லிங்க உருவத்தை குறுக்கி சகஜ நிலைக்கு வந்தார். பின் அசரீரியாக ஜோதிமயமாய் என்னை நீ முழுமையாக கண்டதால் உன் பெயர் இனி முழுவதும் கண்ட ராமபாண்டியன் என்று அழைக்கப்படும் என அருளாசி வழங்கினார். அந்த முழுவதும் கண்ட ராமபாண்டியன் தான் இங்கு வேணுவனநாதருக்கு முதலில் ஆலயம் எழுப்பினான். இன்றும் இறைவன் லிங்கமேனியின் மேற்புறம் வெட்டுப்பட்ட அடையாளம் காணப்படுகிறது. இப்போது லிங்கமேனியில் உள்ள ஆவுடையார் முழுவதும் கண்ட ராமபாண்டியன் அமைத்த 21வது ஆவுடையார் என்றும் மற்ற 20 ஆவுடையார்கள் பூமியின் கீழ் புதையுண்டு உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. இம்மூர்த்தி மிருத்தஞ்ச மூர்த்தி ஆவார். அன்வர்கான் என்ற இஸ்லாமியரின் மனைவிக்கு உண்டான வயிற்று வலி நீங்காமையால் அவன் வழிபட்டு பேறு பெற்ற சிவலிங்கம் அனவரத லிங்கம் எனப்படுகிறது. அதற்கு சாட்சியாக அந்த இஸ்லாமியர் தந்துள்ள நகைகள் ஆலயத்தில் இன்றும் உள்ளதாக கூறப்படுகிறது. வேண்டவளர்ந்தநாதர் லிங்கத்தின் மத்திய பகுதியில் அம்பாளின் வடிவம் தெரியும் என்றும் அந்த தரிசன காட்சி அபிஷேக சமயத்தில் மட்டுமே தரிசனம் செய்யலாம் என்னும் கூறப்படுகிறது. காந்திமதி அம்மை உடனுரை நெல்லையப்பர் ஆலயம் தெற்கு வடக்காக 756 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 378 அடி அகலமும் கொண்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக உள்ளது. சிவனுக்கு தனி ஆலயம் தனி ராஜகோபுரமும் அன்னைக்கு தனி ஆலயமும் தனி ராஜகோபுரமும் அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை புராணப்படி முழுவதும் கண்ட ராமபாண்டியனும் 7ஆம் நூற்றாண்டில் நின்றசீர் நெடுமாறனும் கட்டியுள்ளனர். கிபி 1647இல் வடமலையப்பர் 2 கோயில்களையும் இணைத்து சங்கிலி மண்டபத்தை கட்டினார் என்பதும் வரலாறு. கோயிலின் கிழக்கு வாசல் வழியே நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கும் மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலை உள்ளது. நந்தி பகவானை வணங்கி அதற்கருகில் உள்ள சூரியனை வணங்கி மணிமண்டபம் செல்லும் போது அருகே இசை தூண்களை காணலாம். ஒரே கல்லால் அமைந்த 64 தூண்கள். ஒவ்வொரு தூணையும் தட்டினால் ஒவ்வொரு இசை கேட்கும். இந்த மண்டபத்தினை கூன் பாண்டிய மன்னன் அமைத்ததாக கூறப்படுகிறது.